ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு அண்ணனுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு கஷ்டப்படுற நேரத்தில் நம்மளுக்கு கூட இருந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணனும் அக்காவும் மட்டும்தான். அக்கா ஆனால் இப்போ நல்ல நிலமையில அவங்க ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறாங்க, அதனால் நல்ல நிலமையில இருக்காங்க. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு ஒரு நிலமைங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் எனக்கு இருந்துச்சு. அதெல்லாம் நான் வெளியில் சொல்லாமல் தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஓரளவு நல்ல வேலை கிடச்சிருக்கு, நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நமக்காக அண்ணன் இன்னுமே ஒரு டீ கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். என்னையெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு நிறைய அவர் எனக்காக கஷ்டப்பட்டுருக்காரு. அதனால் அவர் எதையுமே சொன்னதில்லை. சொன்னால் ஏன் மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிறதுனால ஒரு கடன் வாங்கி இது பண்ணி தான் என்னை படிக்க வச்சது எல்லாமே பண்ணது எல்லாமே அவர் எனக்காக தான் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, சரி ஓகே, இவர் நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இவர் இருக்கிறதுக்கு நம்ம இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். அவரோட விஷயங்களையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு சில விஷயங்களை நான் அடுத்த ஒரு இதுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது மாதிரி நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கஷ்டமான இதில் இருந்தாலுமே இப்போ நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு. அக்கா ஆனால் நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்டை மீறி எதுவும் செய்ய முடியாது. அவங்களால எதுவும் செய்ய முடியாது. அவங்களால நல்லா பார்த்துக்குறாங்க அவங்க ஹஸ்பண்டுங்கிறனால நான் ஏதோ அவங்கக்கிட்ட கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. அதனால் நான் அதுக்கப்புறம் ஓரளவு பிஸ்னஸ் நல்லா வந்தோடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அண்ணனுக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணணும். இப்போ நம்ம நல்ல வசதியாக இருக்கோம், நல்ல ஓரளவு சம்பாதிக்கிறோம், எல்லா இதுலேயுமே சம்பாதிக்கிறோங்கிறதுனால நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு அவங்க போகணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல நிலைமையில நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எது பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் யோசித்தேன். யோசித்ததுக்கு அப்புறம் தான் சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது மாதிரி நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் நம்ம அண்ணனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சப்போ, அண்ணனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம்